இன்றைய பதிவில் ஓம் சிவாய நம என்ற மந்திரத்தை பற்றி பார்ப்போம். ஓம் சிவாய நம என்று சிந்திப்போருக்கு ஒரு நாளும் அபாயம் இல்லை. வள்ளல் பெருமான் கூட சொல்லியிருக்காங்க, இந்த சிவாய நம என்று சிந்திச்சோம்னா நமக்கு சகல சித்திகளும் கிடைக்கும், அதாவது சன்மார்க்க சித்திகள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அட்டமா சித்துகள் அனைத்தும், அந்த அட்டமா சித்தம் இதில் தான் வரும். சரி, இந்த சிவாய நமம் என்று எப்படி சிந்திப்பது என்று பார்ப்போம். முதலில் அகல் விளக்கை ஏற்றி வைக்கவும். அகல் விளக்கை ஏற்றி வைத்தது பிறகு அதை தொடர்ந்து ஒரு 10 நிமிடம் கண்ணால் பார்க்க வேண்டும். வெறுங்கண்ணால் பார்க்க வேண்டும். பார்த்ததற்கு பிறகு கண்ணை மூட வேண்டும். புருவ மத்தியில் அந்த ஒளியானது தோன்றும். அகல் விளக்கில் பார்த்த ஒளியானது புருவ மத்தியில் தோன்றும். அதை பார்த்து கொண்டே ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம என்று மனதால் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இதை 1 மணி நேரம் செய்ய வேண்டும் தினமும். இதை செய்யும் பொழுது அசைவம் சாப்பிடக்கூடாது. முதலில் அசைவத்தை ஃபுல்லாகவே நீங்கள் விட்டுறணும். வாழ்க்கையில் அசைவங்கிறதே ஃபுல்லாக விட்டுறணும். விட்டது பிறகு எல்லா உயிரினத்தும் அன்பு செலுத்தணும். எல்லா பறவை அனைத்து உயிரினங்களுக்கும் தங்களால் முடிந்த உதவி செய்ய வேண்டும். ஒருவேளை சாப்பிட வழியில்லாதவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும். ஜீவகாருண்யம் செய்ய வேண்டும். அதான் பசித்த உயிர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இவ்வாறு செய்து கொண்டு காலையில் இந்த 1 ஹவர் தியானத்தை செய்தால் சகல சித்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். நமது நாக்கானது அசையாமல் நினைக்க வேண்டும். ஓம் சிவாய நம என்று மனதால் நினைக்க வேண்டும், வாயால் சொல்லக்கூடாது. மனதால் நினைத்து கொண்டு நாம் அப்படியே இருக்க வேண்டும். அந்த ஜோதியானது அந்த தெரியும், அந்த நம்ம விளக்கில் பார்த்த ஒளியானது தெரியும். அதை உடனேயெல்லாம் அந்த ஒளி புருவமத்திக்கு வராது. பயிற்சி பண்ண வரும். வந்தது பிறகு அந்த ஒளியை நாம் பார்த்து கொண்டே சிவாய நம சிவாய நம என்று நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமில்லை, அசைவத்தை விட வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்த வேண்டும். பசித்தவருக்கு உணவளிக்க வேண்டும். இவ்வாறு செய்யும்போது உங்களுக்கு சகல சித்திகளும் கிடைக்கும். இது உண்மை உண்மை உண்மை. இதை நான் சொல்லவில்லை, எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எல்லா மகான்களும் பெரியோர்களும் சொல்லியிருக்கிறார்கள். வள்ளல் பெருமானும் சொல்லியிருக்கிறார்கள். ஔவையாரும் சொல்லியிருக்கிறார்கள். கோரக்கர், புலிப்பாணி சித்தர், பாம்பாட்டி சித்தர், இடைக்காடர் சித்தர் போன்ற அகத்தியர் போன்ற 18 சித்தர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இதை கடைபிடித்து சகல சித்திகளையும் கைவர பெறுங்கள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வளமுடன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.